யூடியூப் வீடியோவை நீங்க ஓபன் பண்ணீங்கனாலே லாக்டவுன் வரப்போகுது, எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில்ல பயங்கரமா பயமுறுத்திட்டு இருக்காங்க. இதே மாதிரி லாக்டவுன் பாத்தீங்கன்னா 2020ல வைரஸ்னால வந்துச்சு. ஆனா இப்போ லாக்டவுன் வைரஸ்னால வரப்போறது இல்ல. இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கலாம். கொஞ்ச நாள்லயே லாக்டவுன் வந்துருச்சுன்னா உங்க பிசினஸ் க்ளோஸ் ஆயிடும் அப்படின்ற மிகப்பெரிய பயம் கூட உங்களுக்கு இருக்கலாம். தினம் காலையில நீங்க நியூஸ் பாத்தீங்கனாலே பெட்ரோல் விலை ரொம்ப இன்க்ரீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல பெட்ரோல் தட்டுப்பாடு வரப்போகுது. ஆபீசர்ஸ், ஸ்கூல்ஸ் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்க எம்ப்ளாயீஸ்க்கு நீங்க எப்படி சம்பளம் கொடுப்பீங்க, கஸ்டமர்ஸ் எப்படி நமக்கு பே பண்ண போறாங்கன்னு ரொம்ப பெரிய கிரிப்பிங்கான ஃபியர் உங்களுக்கு இருக்கும். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம பிசினஸே ஃப்ரீஸ் ஆயிடும் அப்படின்ற நிலைமை இருக்கலாம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, லாக்டவுன் வருமோ வராதோ அது கேள்வி இல்லைங்க. ஆனா லாக்டவுன் வந்தா நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்றது தான் கேள்வியே. நான் ரோஹினிஸ்ரீ. இந்த பிசினஸ் பேட்டை சேனலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் அண்ட் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு அவங்க பிசினஸை நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். கரண்டா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் ஆல்ரெடி லாக்டவுன்ல தான் இருக்காங்க. அங்க ஆல்ரெடி பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கு, சப்ளை செயின் பாதிப்பு இருக்கு. அங்க ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்ல இருக்க எம்ப்ளாயீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களும் பாத்தீங்கன்னா லாக்டவுன்ல ஆல்ரெடி இருக்காங்க. அதே லாக்டவுன் நமக்கு கூட வரலாம். பட் இந்த தடவை ஒரு லாக்டவுன் வந்துச்சுன்னா அது ஹெல்த் லாக்டவுன் இல்லைங்க, எக்கனாமிக் லாக்டவுன். இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு 2 பிசினஸ் ஓனர்ஸோட ரியாக்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். 2 பேருக்குமே ஒரே ப்ராப்ளம் தான், ஆனா அவங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் வேற வேற. ஒருத்தர் ரவி, இன்னொருத்தர் அர்ஜுன். ஃபர்ஸ்ட் ரவியோட ஸ்டோரியில பாத்தீங்க அப்படின்னா, ரவிங்கிறது ஒரு ஆண்டர்பிரனியூவர். அவர் ஒரு ஷாப் வச்சிருக்காரு, நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, கஸ்டமர்ஸ் நல்லா இருக்காங்க. ஆனா அவர் ஒரு ஆஃப்லைன்ல மட்டும் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு. வரக்கூடிய சம்பாத்தியத்துல பெருசா ஏதாவது கேஷ் ரிசர்வ்ஸோ இல்ல சேவிங்ஸோ கையில வச்சுக்கிட்டு இல்ல. அதே மாதிரி ஆன்லைன்லயும் அவருக்கு எந்த விதமான பிரசன்ஸும் இல்ல. சப்போஸ் லாக்டவுன் வந்துச்சு அப்படின்னா ரவிங்கிறவர்கிட்ட எந்த கேஷ் ரிசர்வ்ஸும் இமீடியட்டா இருக்காது. அது மட்டும் இல்லாம கஸ்டமர்ஸ் அவர்கிட்ட இமீடியட்டா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மும் இல்ல. மூணாவது, எம்ப்ளாயீஸ் கொஞ்ச நாள்லயே அவர் சம்பளம் கொடுக்கலன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. நாலாவது பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 30 நாளுக்குள்ள அவரோட பிசினஸே மூடப்படும். ரவியோட பிசினஸ் க்ளோஸ் பண்ணதுக்கான காரணம் லாக்டவுன் இல்லைங்க, ரவி ப்ராப்பரா ப்ரிப்பேர் ஆகாம இருந்ததுதான். இதே மாதிரி அர்ஜுனோட ஸ்டோரி என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க இல்ல புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் டெவலப்மெண்ட்கான டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை டெய்லி பேசிஸ்ல நாங்க எங்களோட வாட்ஸ்அப் பிசினஸ் கம்யூனிட்டியில ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அந்த வாட்ஸ்அப் பிசினஸ் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே நீங்க அர்ஜுன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அர்ஜுன்கிறவர்கிட்டையும் ஒரு கடை இருக்கு. அவரும் கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, எம்ப்ளாயீஸும் இருக்காங்க. அவர் ஒரு விஷயம் மட்டும் கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு வராரு. என்னன்னா, அவரோட பிசினஸ்ல இருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை எமர்ஜென்சி ஃபண்டிங் ஆர் சேவிங்ஸ்ல சேவ் பண்ணிட்டே வராரு. இந்த மாதிரி லாக்டவுன் வருது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இமீடியட்டா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 5 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் அவரு கடைபிடிக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸ்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி போட்டு ஒரு எமர்ஜென்சி சேவிங் ஃபண்டிங்கா அவர் வைக்கிறார். எதுக்காக அப்படின்னா வரப்போற நாட்கள்ல நமக்கு கையில கேஷ் ரிசர்வ்ஸ் இல்லாம இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் மீன்ஸ் சர்வைவல். அது மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் அண்ட் தைரியத்தை கொடுக்குங்கிறதுனால முதல்ல கேஷ் ரிசர்வ்ஸை ரெடி பண்றாரு. இந்த கேஷ் ரிசர்வ் தான் சர்வைவல்கான ஃபவுண்டேஷனே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் ஆஃப்லைன்ல தான் இருக்காரு, ஆன்லைன்ல போடணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. பட் என்ன பண்றாரு, லாக்டவுன் வருது அப்படின்னு சொல்லும் பொழுதே அவரு ஆஃப்லைன்ல இருந்து ஆன்லைனுக்கு தன்னுடைய பிசினஸை மாத்துறாரு. அதுக்கு ஒன்னும் ஒரு பெருசா இன்வெஸ்ட் பண்ணலங்க. தான் கிட்ட இருக்க வாட்ஸ்அப்பே ஒரு வாட்ஸ்அப் பிசினஸா மாத்திட்டு அந்த வாட்ஸ்அப் பிசினஸ் பேஜ்லயே அவரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் அலைன் பண்ணிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்லயே ஒரு பேமெண்ட் கேட்வேயும் கஸ்டமருக்காக கிரியேட் பண்றாரு. பிசிக்கலா அவரோட ஆபீஸோ இல்ல ஷாப்போ ஆபரேட் பண்ணலன்னா கூட டிஜிட்டலா அவரால கேஷ் பேமெண்ட்ஸ் வாங்க முடியும். மூணாவது என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட வெண்டர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸை இன்க்ரீஸ் பண்றாரு. இது வரைக்கும் அவருக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை யாரோ ஒருத்தர் தான் இருந்தாங்க. 3 இல்லைன்னா 4 பேர்கிட்ட பேசி ஒருத்தரை மட்டும் நம்பி இருக்க கூடாதுங்கிறதுக்காக சப்ளையர்ஸை இன்க்ரீஸ் பண்றாரு. ஏன்னா ஒரு சப்ளையர் கிட்ட தட்டுப்பாடு வந்தாலும் இன்னொரு சப்ளையர் கிட்ட வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். ரெண்டாவது என்ன பண்றாருன்னா டெலிவரி பார்ட்னர்ஸை டெலிவரி பண்றதுக்காக அப்பாயிண்ட் பண்றாரு. அதுலயும் ஒருத்தரை மட்டும் நம்பி இருக்க கூடாது, 3-4 பேரா நம்ம வச்சுக்கணும். அப்பதான் லாக்டவுன் வந்துச்சு அப்படின்னா யாராவது ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதையும் அப்பாயிண்ட் பண்றாரு. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பேக்கப் இல்லாம ஒரு பிசினஸ் நடந்துச்சுன்னா அந்த பிசினஸ் கொலாப்ஸ் ஆகும். இந்த மாதிரி பேக்கப் இருந்ததுன்னா உங்க பிசினஸ் எந்த விதமான கிரைசிஸையும் மேனேஜ் பண்ணும். நாலாவது அவர் பண்றதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம், கஸ்டமர் ட்ரஸ்ட் பில்டிங். இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்றது ஒரு பிசினஸ் ஓனருக்கு மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்குமே அது பதட்டமான நிலைமை தான்.
அதனால என்ன பண்றாருன்னா அவர் வாட்ஸ்அப் மெசேஜஸ் அண்ட் இமெயில்ஸ் மூலமா அவங்களோட கஸ்டமர் கிட்ட இந்த மாதிரி லாக்டவுன் ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா நீங்க கவலைப்பட வேணாம், நாங்க ஆன்லைன் ஸ்டோர்ஸ் வச்சிருக்கோம், இனஃபான வெண்டாஸ் அண்ட் சப்ளையர்ஸ் வச்சிருக்கோம், ஆன்லைன் டெலிவரியும் உங்களுக்கு வச்சிருக்கோம், ஸோ அதனால நீங்க பயப்படாம டியூரிங் த லாக்டவுன் பீரியட் கூட எங்களே காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்பயே ப்ரமோஷன்ஸையும் கிரியேட் பண்ணி கஸ்டமர் கிட்ட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றாரு. அஞ்சாவது, அர்ஜுன் தன்னுடைய எம்ப்ளாயீஸ் கிட்டயும் ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றாரு. என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் பீரியட்ல உங்களால ஒர்க் செய்ய முடியலனாலும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க உங்களுக்கு ஹாஃப் சேலரியாவது பே பண்ணி நீங்க இவ்வளவு நாள் சர்வ் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயீஸோட லாயல்டி அண்ட் சப்போர்ட் அண்ட் growthக்காக அந்த உதவியும் செய்யறேன்னு சொல்றாரு. இப்படி ஒரு ஆண்டர்பிரனியூவர் தன்னுடைய எம்ப்ளாயீஸ்க்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா கட்டாயமா அந்த எம்ப்ளாயீஸ் லாங் டேர்ம் அந்த கம்பெனியை விட்டு போக மாட்டாங்க. இப்போ ஒரு ஹானஸ்டான கேள்வி, இந்த லாக்டவுன் இப்ப கூடிய விரைவில் வந்துச்சுன்னா நீங்க ரவியா இருக்க விருப்பப்படுறீங்களா இல்ல அர்ஜுனா இருக்க விருப்பப்படுறீங்களாங்கிறது தான் உங்களுடைய சாய்ஸ். இது யாரையோ பத்தின ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி இல்லைங்க. இப்பவே இன்னும் சில நாட்கள்ல உங்களுக்கும் எனக்குமே இந்த மேனேஜ்மெண்ட் கிரைசிஸ் வரலாம். அதை இக்னோர் பண்ணாம இப்பயே நம்ம ரெடியாக ஸ்டார்ட் ஆகணும். 2020ல வந்த லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் தன்னை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்காம 50% ஆஃப் த பிசினஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு. பட் அதே டைம்ல இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த பிசினஸ்க்கு ப்ரிப்பேர்டா இருந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்துட்டு இருக்கு. கிரைசிஸ் எப்பயுமே உங்க பிசினஸை பாதிக்காதுங்க. கிரைசிஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர்டா இல்லைன்னா மட்டும்தான் உங்க பிசினஸ் அதை பாதிக்கும். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க அப்படின்னா வரப்போற லாக்டவுனுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை சேவ் பண்றதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நான் ரோஹிணி, உங்க கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட்.